பொறியாளர்களின் 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து ஒருநாள் விடுப்பெடுத்து பொறியாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வருகின்ற 5ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளனர். புதுவையில் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் பொறியாளர்களின் பணி ஓய்வை கேள்விக்குறியாக்கும் 1/12/2023 குறிப்பாணையை திரும்பப் பெற வேண்டும். காலியாக உள்ள கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். பொறியாளர்களுக்கு விரோதமான இளநிலை பொறியாளர் நியமன விதியை மாற்றத்தை பொறியாளர் சங்கங்களோடு கலந்து பேசி திருத்தி அமைத்திட வேண்டும் என்பன போன்ற 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் சங்கத்தினர் ஒருநாள் விடுபடுத்து கண்டன தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் எதிரே பொறியாளர் சங்க தலைவர் எழில்வண்ணன் தலைமையில் நடைபெற்ற தொடர் முழக்க போராட்டத்தில் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் பொறியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இப்போராட்டம் குறித்து பொறியாளர் சங்க தலைவர் எழில்வண்ணன் கூறும்பொழுது, பொறியாளர்களின் கோரிக்கையை தீர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம் என்றும், ஆனால் அரசு இதுநாள் வரை செவிசாய்க்கவில்லை என்றும், இனிமேல் பொறியாளர்கள் கோரிக்கையை தீர்க்கப்படவில்லை என்றால் வருகின்ற 5ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தார்.